அப்படி ஒரு கதை இருக்குமோன்னு ஒரு எண்ணம் இல்லை. மகாலட்சுமி கடாட்சத்தையும் ஜனவசியத்தையும் உருவாக்கி தொழிலை ஓகே பண்ணி தரேன், ஜெயிச்சு தரேன். கோடிகள் சம்பாத்தியம் நடக்கும். இன்னொரு கான்ட்ராக்ட் வருது, வெற்றியாக இருக்கலாம். கோவில்பட்டி. நமஸ்காரம் அண்ணா, வாழ்க. ஏக்கா ராஜேஸ்வரிங்கிறது யாருக்கா? அடுத்த வாரம் பார்ப்போமா, அதை பற்றி அடுத்த வாரம் பேசுவோம். சரி. கோவில்பட்டி எல்லை, கோயில்பட்டி. அப்படியா அப்படியா. தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? கால் சொல்லலாம். உட்காரலாம்ப்பா. உன் எல்லைக்குள்ள போய் பார்த்தேன், அங்கே ஒரு மாடசாமி கோயில் இருக்க. என்னையா அது, உனக்கு தெய்வமா அதே? ஆனால் பக்கத்தில் எல்லையில் இருக்கு. இப்போ உன் பிள்ளைக்கு என்னப்பா செய்யணும்? எடுத்து கொடுத்துட்டான் முட்டாப்பே. அதை எப்படியாவது எடுத்து வாங்கி தந்துடணும், அவனுக்கு வழியை காட்டணும். கால் வந்துட்டு வா. ஆனால் நான் போய் பார்த்தேன், போலீஸ் வர போகும்னு குழப்பம் இருக்கு. போகாம தடுத்து தந்துடுதுண்டா. கால் வந்துட்டு வா. பாப்பா பாப்பா பா. உனக்கு தொழிலை உருவாக்கி தரேன். 20 நாள் பொறுமையா இருந்து தொழிலும் பெறும், அந்த பணமும் கிடைக்கும். அடுத்த உத்தரவில் கல்யாணத்தை பேசுவோம். அதே கோவில்பட்டி எல்லை, நான் பெற்ற மகளுடைய மனதை சீர்திருத்தி கொடு என்று கேட்டவர்கள். கால் வந்துட்டு வரலாம். கண்ணை முடிக்காங்க 2 வரும். அவா இஷ்டத்துக்கு கல்யாணம் நடக்காது, உங்கள் இஷ்டத்துக்கு கட்டுப்பட்டு பெருமையோடு நடக்கும். வெற்றி உண்டு மகனே, ஆனந்தமாக இரு. இந்த மகனே செல்வாக்காய். பட்டுக்கோட்டை. ஏமா பட்டுக்கோட்டை? பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை யாரா இருக்கிய? பட்டுக்கோட்டை லண்டனை பற்றி கேட்க வந்தவன். சக்சுக்கு சரக்கு இருக்கு, சரக்கு இருந்தா வித்து விட்டு இல்லெல்லாம் போட்டு ஓடி விடு. கால் வந்துட்டு வரலாம். டென்மார்க். அங்கே இல்லை இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். இப்போ தான் நல்லா இருக்கு பார்க்க. கண்ணாடியை கலத்திடணும். எம்ஜிஆர் மாதிரி அருமையாக அசத்தணும். ஒரு தொப்பி வச்சுக்கலாம்ல நம்ம தலைவர் மாதிரி. முடி வேண்டாம்ல, மூளை இருக்கலாம், அது போதுமே. இன்னொருத்தனை கால் வந்துடுவாங்க, கண்ணாடியை மிதிக்காம. கண்ணாடியை மிதிக்காம தரைக்கீழே கிரானைட்டு சம்மந்தமான ஒரு பிஸ்னஸ் வருது. அது ஒழுங்காக நடக்குமான்னு கேட்டேன். கண்டிப்பாக நடக்கும். அந்த லண்டனை சார்ந்த ஒரு இன்னொரு இடத்துலையும் இந்த பிஸ்னஸ் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய மருந்து ஓம் பக்கத்தில் வந்து தெளிவாக நடத்தி வெற்றியாக்கி தந்தால் போதும்லாம். இந்த மாதம் லாஸ்ட்டில் அக்ரிமெண்ட்டை போடு, தெளிவாக்கி தரேன். ஓம் பக்கத்தில் நடக்கிறதுக்கு திராக்கியம் பண்ணி தரேன். இதற்கிடையில் உன் உள்ளத்துக்கு ஒரு அற்புதமான துணையும் வாழ்வும் நடக்கும். சந்தோஷமாக இருப்பான், வெற்றி உண்டு. இந்தா காசு பணத்தோட மகிழ்ச்சி ஆயிரு. கண்ணாடி எடுத்து கண்ணாடியில் போட்டுக்கா. ரெட்டை கயிறா ஒத்த கயிறா? சரி. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு சொரண்ட
கை கட்டு சொரண்டை 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 சுரண்டை 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 அம்மா குழந்தவரம் கேட்டு வந்தவங்க யாரும் உண்டா? அதான் நம்ம கால் வந்துட்டு வா. சுரண்டையை தாண்டி வீராணம் ரோட்டில் என் குதிரை போகுது, என்ன விஷயம்? உங்கள் வீடெல்லாம் எங்கே இருக்கு? இந்த ரோட்டில் போய் இடது பக்கத்தில் போயிடணும். சுரண்டையிலேருந்து யாரு? உங்கள் அம்மா. காலில் வந்துட்டு வாங்க, காலில் வந்துட்டு வாடா. டேய் புரியாம இருக்கா? அப்படியா? கேட்டு பார்ப்போம் வாங்க. முருகன் கோயிலுக்கு எதுவும் வேண்டுதல் இருக்காடா? இருக்கா? முருகன் வந்து மயிலோடு நிற்கிறாரு, என்ன செய்யணும் அங்கே முருகனுக்கு? உட்காருப்பா, ஒரு மனதோடு உட்காரு. என்ன வேண்டுதல் பண்ணீங்க? எப்போ? குழந்தை பிறந்தையே போய் இல்லையா? உடனே சாமிட்டே ஒரு சவால், நீ பிள்ளைய கூடு, நான் மொட்டை பிறந்தேன், அப்படித்தானே? அப்போ முருகான்னு பேர் விட்டுருவியா? சரவணகுமார்னு பேர் விடணும். கால் விட்டு வா. இந்த சஷ்டிக்கு முன்னால சிருஷ்டி பண்ணி தாரேன். எப்படி? சஷ்டிக்கு முன்னால சிருஷ்டி பண்ணி தாரேன். வரலாம் இந்தாங்கப்பா, வெற்றி உண்டு. ஜெயிச்சுக்கா, ஐஸ்வர்யமாரு, இந்தா நல்லாரு, புண்ணியம் பெறுவாய். அடுத்த உத்தரவில் வைப்பேன், உத்தரவை பேசுவோம். பக்கத்தில் வாப்பா. வாங்க. பக்கத்தில் வரணும். நான் எட்டி வர மாட்டேன், என்னத்தான் நீங்கள் பக்கத்தில் வரணும். வேதனையை தீர்க்கிறேன், அடுத்த உத்தரவில் சரி பண்ணி தரேன். பொறுமையாக இருங்க, அடுத்த உத்தரவில் சரியாக்கி தரேன். கர்மசாமி, பெங்களூர் பெங்களூர். பிள்ளை செல்வமே, பேசும் தெய்வமே, உள்ளம் எல் பெங்களூரே. வந்த 6 மாதத்தில் இப்போ ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு இல்லையா? இன்னும் போக போக இவனை நல்ல வளர்ச்சியாக்கி சாதாரண மனிதனை போல வாழ வச்சு தந்தா போதுங்களா? பேச வச்சுருவோம். பேச்சை கொண்டு வந்துடுறேன், கவலைப்படாத. பேச வைக்கிறேன். ஒரு உத்தரவுக்காக கொஞ்சம் காத்திருப்போம், தைரியமாக இருங்க. இதே மாதிரி ஒரு பையனை நாகர்கோயிலில் பேச வச்சேன். அதான் இந்தாப்பா, நல்லா இருங்க, பேச வச்சுருவோம், தைரியமாக இருங்க. இப்போதைக்கு வேண்டாம், உத்தரவில் இல்லைங்களா? கர்மசாமி, அதே பெங்களூர் எல்லை தன் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்த மக்கள், இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனவேதனையை கேட்க வந்தவங்க. என்ன வாழ்க்கை? யாரெல்லாம் வந்திய? கால் வந்துட்டுவாங்க. புளிச்சக்கீரை கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உங்கள் வீட்டுக்கு எல்லையில் போகும் பொழுதுல ஒரு அம்மன் கோயில் இருக்குது இடப்புறத்தில். அதையெல்லாம் தாண்டி போனால் நம்ம தமிழ் மக்கள் கும்பிடக்கூடிய முனீஸ்வர சாமி இருக்கார். 3 ஆண்டு காலங்களாக தொழிலை பற்றிய மனவேதனையும் குழப்பமும் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு.
இப்பவும் இந்த தொழிலுக்கு அடுத்தவனால இடைஞ்சல் இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம். அந்த இடைஞ்சல்லாம் தீர்த்துட்டேன். தொழிலை வளமாக்கி தாரேன், கடத்தை தீர்த்து தாரேன், வர வச்சு தாரேன். நல்லா இருக்கு. இந்தாப்பா, இது வீட்டுக்கு வச்சுக்கா. இந்தா கடனை தீர்த்து வெற்றியாக்கி தரேன் மகனே. செல்வாக்காரு சாதாரணமாக நினைக்காத, ஜெயிச்சிருவேன். சந்தோஷமா இரு. இந்தா இது மூலமாக உள்ள கடன்கள் தீரும், செம்மையாயிரும். போயிட்டாங்க. இன்னொரு 15 நாள் கழிச்சு வாங்க, அமாவாசை கழிச்சு. பெங்களூர் எல்லை, தாய் தகப்பன் குழந்தை. வரலாம். உன்னுடைய கட்டுமனை ஆகிய குடும்பத்துக்குள்ளே போய் பார்த்தேன். நிறைய கடன்களும் மனவேதனையும் வீட்டுக்குள்ளே இருக்கு. தொழிலை ஸ்திரமாக பார்த்து அடுத்து நம்ம ஸ்டேன் பண்ணி வர முடியுமா முடியாதா என்ற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தின் அடித்தளத்தில் ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த பயம் உனக்கு தேவையில்லை. என் மேலே பாரத்தை போட்டு தொழிலை தொடங்கிக்கா. எல்லாம் வெற்றியாக நடக்கும். பணத்தை கொண்டு வந்து கொட்டுறேன், கால் வந்துட்டு வா. அப்பா இந்தாடா, பணம் பணமாக வந்து குமியும், தொழில் பெருகும், ஐஸ்வர்யமாக இருப்பேன். வா மகளே, இந்தா செல்வாக்காரு வடை பேத்தியா, பக்கத்தில் வா. நல்லா நல்லா தடையில்லாமல் நடக்கும். சந்தேகம். அடுத்து பேசுவோம் அவளை பற்றி. கர்பசாமி, ஆமாம். ஆ ஆ ஆ ஆ ஆ அதே பெங்களூர் பகுதி கல்யாண வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவள் யாருமா? அது யாரு? அம்மா பொண்ணு அப்படி சொல்லணும். சரி சரி, பொண்ணு அம்மா. தாமரை மலர்கள் யாரு, அதை தரணியில் கண்டது யாரு, ஆறுமுகம் அவன் பேரு. கல்யாணம் முடிச்சாச்சா? முடிச்சு வச்சா போதும். யாரு? அப்படியா? கால் வந்துட்டு வரலாம். சொந்த உறவினர்களால் கொஞ்சம் மனப்பாதிப்பும் குடும்பத்துக்குள்ள வேதனையும், உறவுகள் விட்டு போய் நம்மளை ஏளனமாக நினைக்கக்கூடியவர்களமாக மாறிவிட்டார்கள். சரிண்ணா? அதனால் சம்பந்த வழிகள் சொந்தத்தில் கிடைக்காது, அசலில் தான் கிடைக்கும். ஆவணி 12ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து கொள்ளுங்கள். தை மாதத்துக்குள்ளே வரனை கொண்டு வந்து தாரேன். பூவெடுத்தது புன்னகையாக இருக்கும். வருக மகளே. செல்வாக்காரு, ஐஸ்வர்யமாரு கிடைச்சாச்சு. சந்தோஷமா இருக்கு. கண்ணம் போடு. நரம்பியல் பிரச்சனை இல்லை, தைரியமாக இருக்கலாம். சென்று வரலாம். வார புதன் போய் அடுத்த புதன் என்னை வந்து பாருங்க. சரி. கர்பசாமி, ஆமாம். அப்படியா? பெங்களூர் தொழில் வாழ்க்கை சம்பந்தமாக கேட்டு வந்தவன். கால் வந்துட்டு வாடா எலி. இன்னொருத்தர் கால் வந்துட்டு வா. அரை உரை. கல்யாணம் முடிச்சிட்டியாடா? இப்போது 3 மாதமாக மட்டும் உனக்கு தொழிலை பற்றி ரொம்ப கவலையும் வேதனையும் வந்துருச்சு. எதிர்பார்க்காத ஒரு சர்க்கல், பணங்கள் நஷ்டம், எதிர்பாராத கடன். அதனால் மீளுவது எப்படி? தொழில் சரியா மாற்றுவோமா? இந்த குழப்பம் உள்ளத்தில். கால் வந்துட்டு வா. இந்தா
11 நாளில் இதே தொழில் மீண்டும் தொடங்கும். ஏமாற்றம் இல்லாமல் உயர்வாய். பணம் தந்திருக்கேன். வேறு என்ன வேணும்? குடிக்க மாட்டோம்லாம் இன்னுமே கொஞ்சம் கண்ண மூடி. என்கிட்ட சொன்ன பிறகு என்னமோ குடிச்சியே லேசா. வேற குடிச்சலாம் இன்னமும் குடிக்க மாட்டியா? நல்லா இருடா மகனே. வா, ஒரு நாள் உனக்கு இருக்குடா. ஏமா சரி, இன்னொரு ஏழு நம்ம பார்த்துக்கலாம். திருவண்ணாமலை சுவாமியே இந்த வயசு இந்த கூட்டச்சி கூட்டு வரணுமா? வேளவெளி பிள்ளைய பற்றிய ஒரு மன வருத்தம். அந்த வருத்தம் இல்லாமல் வாழ்ந்து தெளிவு பண்ணி தந்துடுறேன். ஒரு இடத்தை விற்கணும், அதில் ஒரு குழப்பம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் 3 மாதத்துக்குள்ளே விற்று தரேன். 3 மாதம் ஆகும், அது உண்மை. பணம் தர மாட்டாங்க, அதனால் வேண்டாம். பொறுமையாக கண்ணை மூடிட்டு தூங்க ஆரம்பிங்க. ஆவணி 15க்கு மேலே விலைக்கு கொடுக்கறதுக்கு சைலண்டாக நான் ஒரு ஆளை கொண்டு வந்து இறக்குதேன், வெட்டியாக்கி தரேன். ஒன்றும் கிடைச்சாச்சு. மாத சம்பளம் எனக்கு இந்த வருஷமே கிடைச்சாச்சு. போயிட்டுவாங்க சுவாமியே. மானாமதுரை கணவன் மனைவி காலில் வந்துட்டு வரலாம். நின்னுங்க, அப்படி ஒன்றா நின்னுங்க, ஒன்றா நின்னுங்க. இன்னொருதான் காலில் வந்துட்டு வா. யாரடா அவன்? தாத்தாவை யாரெல்லாம் கிண்டல் பண்ணுறான்? என்னடா வேணும் உங்களுக்கு? காலில் வந்துட்டு வாங்க. ஆவணி பௌர்ணமியில் வந்து குழந்தை வர வைக்காங்க, முத நாளே வந்துடுங்க. நல்லா இருப்பாங்க. அடுத்து கணவன் மனைவி. சொல்லத்தான் நினைக்கிறேன், கீழே உட்கார முடியாது, கால் வலிக்கா. இருக்கிற வியாபாரத்தை கொஞ்சம் வெற்றியாக்கி தரேன், கடன்கள் படாமல் காப்பாற்றிடுவோம். அவன் சேர்ந்தது ஒரு பெரிய பாக்கியம்னு வச்சுக்கோ. அதே மாதிரி அடுத்து ஒரு குழந்தைய பெறதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணிடுவோம். என் பேர் வைப்பியா? மலைமேல இருக்கிற கருப்பசாமிக்கு, மலை போல இருக்கிற கருப்பசாமிக்கு இந்தா கருப்பசாமியே வந்து பிறக்கும். வேற என்ன வேணும்? பணம் தான் வேணும். பக்கத்தில் வரலாம். இந்தாப்பா, எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றுறேன், கடன் படாமல் காப்பாற்றுறேன். வெற்றி வீடு. அடுத்த மாதம் வீட்டை பற்றி பேசி முடிச்சு தரேன், செய்துக்கலாம். நல்லா இருக்கும். கருப்பசாமி. ஆமாம், அப்படியா? மலப்புரம். விழுப்புரம் இல்லை, மலப்புரம். நீங்கள் திருப்புவனம் பக்கம் மடப்புறம், நான் கூப்பிடுறது மலப்புரம்.
இருங்க, போயிடாதீங்க. ஆயிரங்கண் போதாது. கேரளாவுக்கு உத்தரவு இருக்கு, நில்லு. உன்னுடைய கடன்களை தீர்த்து தொழிலை வளமாக்கி வெற்றியாக்கி தந்தா போதும்லா, கால் வந்துட்டுவான். இந்தா மகனே, கடனை தீர்த்திருக்கேன், சில லட்சங்கள் கிடைக்கும், தொழிலை பேணிக்கா, வெற்றி உண்டு. இந்தாப்பா, நீ ஏற்கனவே வாங்கி அட்வான்ஸ் போட்டிருக்க அந்த இடத்த உனக்கே முடிச்சு தரேன், கவலைப்படாமல் இரு, உனக்கு தடை இல்லாமல் வெற்றியாக்கி தரேன். கிடைச்சாச்சு, நல்லா இருக்கும். தாமரைச்சேரி, தாமரைச்சேரி யாருமா? தாமரைச்சேரி வரேமா, விழுந்து கும்பிடு. என்ன வேணும்? பிள்ளையார் கோயில் எங்கே இருக்கு? அங்கே போய் 9 தேங்காய் விடலை போட்டு வா. சனி பகவானுடைய தோஷத்தால் வீடு அமையக்கூடிய குழப்பம் இருக்குது. அதை நீ போட்டு வந்த பிறகு வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியில் அந்த வீடு வளரும், செல்வம் கிடைக்கும். பக்கத்தில் வா, வெற்றி உண்டு. நல்லா. பரிகார ஸ்தலம் திருப்புவனம். பரிகார ஸ்தலம் தானே அது, காலம் சொல்லலாம். பரிகார ஸ்தலம் திருப்புவனம். ஒரு சின்ன பிரேக் ஒன்று. என்னப்பா வேணும்? எத்தனை? வரேன். கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கடனை தீர்த்து தாரேன்,